ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் ரொம்ப நாளாக கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. அதாவது என்னென்னா சிங்க் எப்படி க்ளீன் பண்ணுறது, சிங்க்கை வந்து சொல்லிக் கொடுங்க. ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்ட கேள்வி. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சிங்க் க்ளீனிங் சொல்லித்தர போகிறேன். இது பார்த்திங்கன்னா வினிகர் நான் எடுத்திருக்கேன். வினிகர் வந்து எல்லா கடையிலையும் சூப்பர் மார்க்கெட் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வினிகர், அதோட நம்ம சேர்க்க போகிறது ஆஸ் யூஸ்வல் பேக்கிங் சோடா தான். ஸோ பேக்கிங் சோடாவும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வினிகரில் வந்து பேக்கிங் சோடா போட்டால் அந்த மாதிரி நுரைச்சி வரும், ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கிறோம். ஸோ நீங்கள் ரெகுலராகவே மெயின்டைன் பண்ணுறப்ப சிங்க் வந்து நீட்டாக இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி சிங்கை வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும். எப்போவுமே சிங்க் வந்து ஈரமாகவே இருக்கக்கூடாது. அப்பப்போ நீங்கள் வந்து சிங்க்கில் அடைப்பெலாம் வந்துச்சுன்னா சேம் இந்த வினிகர் அண்ட் பேக்கிங் சோடா இதை வந்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா சிங்க்குகளை வந்து இருக்க அடைப்பெல்லாம் கூட எடுத்துக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி நல்லா க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ டீப்பாக நான் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது காமிக்கிறேன். நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா ஒரு மாதிரி ரொம்ப கம்பியெல்லாம் போட்டு தேய்க்காமல் இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்க ஸ்க்ரப்பு போட்டிங்கன்னா, ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேக்கிங் சோடா வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்பயுமே உங்களுக்கு ஒரே தான் சொல்கிறேன், பேக்கிங் சோடாவும் குக்கிங் சோடாவும் ஒன்று தான். ஸோ நீங்கள் கடையில் வந்து பேக்கிங் சோடா வந்து பேக்கிங் சோடான்னு பேக்கிங்கில் வருது. நார்மலாக குக்கிங் சோடா வந்து அவங்களே கடையில் வந்து சும்மா ஒரு கவரில் போட்டு தர்றாங்க, அந்த மாதிரி வருது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஓரளவுக்கு வந்து நமக்கு இப்போவே தெரியுது அழுக்கு நல்லா போகிறது. இது நீங்கள் ரொம்ப அழுக்காக இருக்க சிங்க்கில் ஊற்றி பண்ணிங்கன்னா கூட வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் தான் கிடைக்கும். ஏன்னா வந்து இது ஓரளவுக்கு நான் ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறனால நீங்கள் சிங்க் வந்து இப்படி தான் இருக்குது. அதுக்காக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்து நான் எவ்வளோ அழுக்கு பண்ணி காமிக்கிறது. ஒரு நியாயமாக வந்து நான் ரெகுலராகவே இந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒரு புது சிங்க் தான், ரெகுலராகவே இது இப்படி தான் இருக்குது. டெய்லியும் நாங்கள் இந்த மாதிரி பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணாட்டியும் வாரத்துக்கு 3 அல்லது 4 தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுவோம். இப்படி இருக்கனால நல்லா ஷைனிங்காக இருக்குது. பாத்திரத்தை இதில் எப்பயுமே நீங்கள் சிங்க்லேயே போட்டு வைக்காமல் பாத்திரம் சேர சேர வந்து விளக்கிட்டோன்னா சிங்க்கு நீட்டாக இருக்கும். அதே போல் அதில் தண்ணி எந்த நேரமும் இருந்துக்கிட்டே இருந்தாலும் சீக்கிரமே வந்து உங்களுக்கு அங்கங்கே பாசம் பிடிக்கிற மாதிரிலாம் வந்துடும். அதனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 1 ஹவராவது சிங்க் வந்து காஞ்சிருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பொழுதன்னைக்குமே அதில் பாத்திரத்தை போட்டு வச்சுருந்தீங்கன்னாவே அதில் உள்ள கிருமி அப்படியே தான் அழுக்கு அதிகமாகும். பாத்திரம் அதெல்லாம் போடுறதுக்கு தனியாக வந்து ஒரு பக்கெட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் போடுறதுக்குனே உள்ளதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அதில் போட்டு தேவைன்னா மட்டும் இதில் வச்சுக்கலாம் பாத்திரத்தை. மித்த நேரத்தில் நீங்கள் நார்மலாகவே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிங்க் வந்து இவ்வளோக்கு ரொம்பலாம் டர்ட்டி ஆகாது. அதே போல் அடைப்பு எதுவும் அதில் ஏற்படாமல் நம்ம அதிகமாக பார்த்துக்கணும். சிங்க்கில் வந்து அடைப்பு வந்துருச்சுன்னா அப்புறம் நமக்கு தான் ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து சின்ன ஒரு நெட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிங்கன்னா அடைப்பெல்லாம் போயிடும். ஸோ நான் சைட் பை சைட் பைப்பையும் க்ளீன் பண்ணி காமிச்சிடுறேன். எப்பயுமே நீங்கள் சிங்க் க்ளீன் பண்ணுறப்ப இந்த மாதிரி சில்வர் பைப் நிறைய பேர் போட்டிருப்பீங்க. அதுக்கு வந்து பேக்கிங் சோடா வினிகர் ரெண்டையுமே வந்து போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா அதில் உள்ள துரு அழுக்கு கூட வந்துடும். இது வந்து பிவிசி பைப் தான். நீங்கள் வந்து சில்வர் பைப்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலும் சேம் அதே பேக்கிங் சோடா அந்த மிக்சரை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இன்னொரு ட்ரிக் வந்து நான் ட்ரை பண்ணது ஒர்க் அவுட் ஆச்சு. பவர் சோப் இருக்கு இல்லையா, அது போட்டு க்ளீன் பண்ணாலும் வந்து நல்லா போயிடுது. இது எதுவுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் பவர் சோப் மட்டுமே போட்டு நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா போயிடும். ஸோ இன்னும் பல எளிமையான குறிப்புகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். பட்ஸ்டூ ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.